வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், தாவேகா கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் நிறைய பேசியிருந்தார். அவர் குறிப்பாக டான்ஸ் ஆடின விஷயத்தை நிறைய பேர் எடுத்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போவே நம்ம பேசியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஒரு தலைவனுக்கு பொறுப்பு இல்லாமல் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு சின்ன விஷயம், பட் ஸ்டில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, டான்ஸ் ஆடுறதில் போயினார். நீங்கள் ஊட்டியில் அரசு விழா நடக்கும்போது படுகாஸ் தோடாசின மக்களுடன் முன்னாள் முதல்வர்கள், இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், பிரதமர் போய் அருணாச்சல பிரதேசத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு. இதை ஏன் பார்க்கணும்? நம்ம மேடையில் அவர் ஒரு நடிகர் தானே. விஜய் சொல்கிற மாதிரி உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் ஒரு பாட்டில் ஈர்ப்பாகலாம். தொண்டர் பூரா விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 ஸ்டெப்பு போட்டதில் என்ன இருக்குது? நான் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன். சுக்கரன் ஒரு படத்தில் ஒரே ஒரு சாங்கு விஜய் நடிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த போத்திக்குவா அடுத்துக்குவா ஏதோ ஒரு ரம்பா கூட ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரசாத் லேபில் நடந்தது. இந்த வரிசையில் தான் நான்லாம் உட்காந்துருந்தேன். அந்த சாங் போட்டவுடனே விஜய் விஜய் இப்போ இருக்கிற மாதிரி கூட அப்போ இருக்க மாட்டார். ரொம்ப ஒரு மாதிரி மௌனமாக இருப்பாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா காலம் ஆடுது, கையும் ஆடுது. சும்மா முடிஞ்ச பிறகு என்னங்க அப்படின்னா, நான் கட்டுப்படுத்த முடியுமாண்ணா அப்படின்னாரு. கட்டுப்படுத்த முடியாது. இது இயல்பாக உள்ள ஒரு விஷயந்தான். நீங்கள் அந்த பாடலுக்கு எத்தனை முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு நடிகர் சரி மேடையில் உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த பாடகர் கேட்குறாரு அப்படின்போது ஒரு சின்ன ஸ்டெப்பு போட்டது. கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உங்களுக்கு கூச்சநாச்சம் இல்லையா அப்படின்னு அதிமுகவில் சேர்ந்த ஒருத்தர் கேட்குறாரு. இது என்ன கட்சியா அல்லது கரகாட்ட கோஷ்டியா அப்படின்னு ஒரு யூடியூபர் ஒருத்தர் கேட்குறாரு. கேட்க தான் செய்வாங்க. விமர்சனங்கள் வர வர உண்மையிலே அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கட்சி ஏதோ ஒரு எதிர்வினை செய்யுது இவங்களெல்லாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணி தானே ஆகணுன்ற போது இந்த விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மக்கள் அப்படி கடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த 2 வருஷமாக என்ன பண்ணோன்றது அவர் அந்த மேடையில் ஏதாவது பேசியிருக்கலாம், இல்லை கட்சி ரிலேட்டடாக ஏதாவது அவர் பேசியிருக்கலாம். அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆர் ரிலேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் திமுகவோட எதிர்ப்பு அரசியல் எப்பவும் போல். அது ஏடிஎம்கேவை அவர் மற்றும் சிலர் அப்படின்னு சொன்ன விஷயம் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக டிஎம்கேல தாக்குறாங்களோ இல்லையோ, ஏடிஎம்கேலேருந்து விட்டு பயங்கரமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. உங்களுக்கு இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா அது வழக்கமான ஒரு ஸ்பீச்சாக மாறிடும். இப்படி கூட கேட்பாங்க. ஏங்க நீங்கள் பண்ணது தான் ஊரறியும் தெரியுமே. ஒரு 3 மாநாடு போட்டிங்க, 4 கூட்டம் நடத்துனீங்க, அப்புறம் சுற்றுப்பயணம் பண்ணீங்க, இதை சொல்கிறதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதை ஏன் சொல்லிங்கன்ற மாதிரி இருக்கும். அதாவது விஜய் எது பேசினாலும் அது விமர்சனமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திமுகவில் கூட யாரும் ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஏடிஎம்கேல தான் போட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் ஊழல் கட்சின்னு எங்களை சொல்கிறீங்களே, நீங்கள் கருப்பில் வாங்குறீங்களா வெள்ளையில் வாங்குறீங்களா சம்பளத்தை அப்படின்னுறாரு. பல விதமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த தகவல் டிவிகேலேயே ஏடிஎம்கே சம்மந்தமாக யார் என்ன இது பண்ணாலும் அவங்கள எதையும் விமர்சனம் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியாவில் எதுவும் ட்ரோல் பண்ணாதீங்க, நம்ம டார்கெட் அவங்க கிடையாது, நமக்கு திமுக தான் டார்கெட்டு அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய கோபத்திற்கு என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் கருத்து கணிப்புலாம் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3%, 4% அதிகபட்சமாக போச்சுன்னா ஒரு 5% அளவில் தான் இருக்குது. இப்போ விஜய் எங்கள் கூட வச்சுருந்தா நான் ஈஸியாக ஜெயிச்சிருவோமேப்பா, கப்பு பக்கத்துலேயே இருக்குது, அதை தூக்கி கையில் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும்பொழுது இவர் தூரம் போயிட்டாரே அப்படின்ற ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் விஜயுடன் ஒரு கூட்டணி இருக்கும், விஜய் நம்முடன் ஒரு கூட்டணி வைப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதுதான் எடப்பாடியார் போன இடங்கள்லாம் கடுமையாக திட்டிகிட்டு இருக்காரு. அதை தான் செங்கோட்டையன் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்போ பார்த்து கையாட்டி பச்சை கொடி பறக்குது பாருங்கள், கிரீஸ்டில் கிடச்சிது பாருங்கள், தாவேக்கா கொடி பறக்குது பாருங்கன்னு சொன்னவர் தானே. அப்போ நீங்கள் எதிர்பார்ப்போடு தானே இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் தான். எங்கள் கொள்கை கோட்பாட்டுக்கு முதல்வர் வேட்பாளர் அவருன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா வாங்க நீங்கள் கூட்டணிக்கு, நாங்கள் அதில் இதுவாக இருக்கிறோம் அப்படின்னு. தாவேக்கா தனிச்சு நின்றுடுவோம் அப்படின்றதுல ரொம்ப திடமாக இருக்கிறாங்க. அதே வேளையில் என்ன ஒன்றாலும் மாறலாம் அப்படின்ற ஒரு புள்ளியும் வச்சு ஆகணும். இந்த விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து ஆதவர்ஜனா அவர்களோட வீட்டுக்கு சாப்பிட போனார். அது காரில் போனார் அப்படின்னு, காரில் தானே போனார் அப்படின்னு சொல்லி நானும் ஃபஸ்ட்டு யோசிக்கல. அப்புறம் பார்த்தா பக்கத்து வீடு தான், இந்த கேட்டை விட்டு அந்த கேட்டுக்கு போகிறதுக்கு கார்லேயே போயிருக்காரு. அதெல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் ஒரு இல்லை சார், ஒரு பேசிக்கான விஷயம். ஏன்னா ஒரு 30 மீட்டர் கூட இருக்காது. இது இருக்கட்டும். காரில் போய் எங்கள் சைக்கிளில் ஓட்டு போட வந்தால் சைக்கிளில் ஏன் ஓட்டு போட வந்தீங்கன்றீங்க. 30 மீட்டர் இருக்கிற 10 மீட்டர் இருக்கட்டும், 10 மீட்டர் வெளியே வந்தால் கூட விட மாட்டேன்றாங்களே.
அதனால கார்ல போயிருக்காரு வந்து. இந்த பிரஸுக்கு பயந்து அவர் கார்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? என் தொண்டர்களுக்கு பயந்து கூட கார்ல போய், அதாவது என்ன பண்ணாலும் ஒரு விமர்சனம் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு பெரிய விஷயமா யாரும் பேசலையே வந்து. நீங்க வந்து சோசியல் மீடியாவில் போடுகிற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க எப்பவுமே ஒரு விஷயம், சோசியல் மீடியான்ட்டு ஒரு குறுகிய வட்டம், அதுக்குள்ள உட்காந்து இந்த மைண்ட் சீக்கானவர்கள் சில பேர் உட்காந்து பண்ற வேலை அது வந்து. எவனடா வச்சு வாங்கலாம் அப்படின்ற அது எல்லாருக்கும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ உங்களை எனக்கு ஆகலை அப்படின்னா நேரடியாக வந்து என்ன சைமன் என்ன இது பண்றீங்க நீங்கன்னு கேட்டுடலாம். கேட்க முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவேன், சைமன் அக்கௌண்ட் உள்ள புகுந்து பண்ணி அது அந்த அந்த மணலில் தான் வந்து ஃபேக் அக்கௌண்ட்டா சார்? ஃபேக் அக்கௌண்ட், நான் ஃபேக் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? ஆமா, உடனே ஃபேக் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கிற ஃபேக் அக்கௌண்ட்லாம் உங்களை திட்டுற அக்கௌண்ட்லாம் யார் அக்கௌண்ட் நினச்சிக்க போறீங்க? பொதுவாக யார் அப்படின்னா மக்கள் வந்து திட்டணும், வந்து மக்கள் வந்து இதுவாகணும். ஏன்பா என்னப்பா சாப்பிட போற நீ வந்து அவர் வீட்டுக்கு 30 மீட்டர் தானே இருக்குது, நடந்து போகக்கூடாதுன்னு மக்கள் கேட்கணும். இவங்க கேட்கறதால அதெல்லாம் மக்கள் கேட்க வேண்டிய இதுலேயே இல்லை வந்து. என்ன பண்ண போறீங்க நீங்க? விஜய் வந்தா நல்லது செய்வாரா? விஜய் என்ன பண்ண போகிறார்? அவரை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து. இதெல்லாம் சும்மா இன்னைக்கு வந்து டிவிகே சார்பாக ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிருபர் ஒருத்தரை தாக்குன வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு வந்து விஜய் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எப்பயுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃபோர்ஸாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கா சார்? இல்லை அறிக்கையோட முடிஞ்சிருச்சு அப்படி? இல்லை இது நீங்கள் பொதுவாகவே விஜய் மேல் உள்ள விமர்சனம் நீங்களே கூட கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ரொம்ப தாமதமாக எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு சார்? எல்லாரும் அறிக்கை கொடுத்த பிறகு இவர் கொடுக்குறாரு, எல்லாரும் பேசின பிறகு இவருக்கு பேசுகிறாரு அப்படின்னு. ஓகே, அது கூட இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நீங்கள் சொல்கிறது, இந்த கல்குவாரியில் போயிட்டு ஒரு தனியார் செய்தி சேனல் போய் எடுத்து அவங்க தாக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பற்றி, பழனியாண்டி பற்றி தான் அது. ஆனால் எந்த ஊடகமாவது பெரிய அளவில் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா? இல்லை, அது மற்ற தலைவர்கள் கூட அந்த அளவுக்கு பேசினாங்க, பேசியிருக்கிறாங்கன்றது யாரும் பேசலை வந்து. விஜய் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, கொஞ்சம் நல்லா காட்டமாக கொடுத்துருக்காரு. ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அப்படின்னு, 4ஆம் தூண் மேலே இந்த தாக்குதல் வந்து சரியான விஷயம் கிடையாது. இது காலகாலமாக நடக்கிறது தான். பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல், ஊடகங்கள் மீதான தாக்குதல், கேமராவை பிடுங்கிறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள வந்து படம் எடுக்க முடியாமல் வந்து இது பண்ணுறது. அதுக்கு முன்னே ஸ்டில் கேமரா இருந்தால் அந்த ரோலை உருவிகளை கொடுத்த சம்பவங்கள்லாம் காலகாலமாக நடக்குது வந்து. இன்றைக்கி அதை மீறி வந்து சோஷியல் மீடியான்னு இருக்குது, எல்லாரும் கையில் வச்சுக்கிறோம், பூரா ஊடகம் தான். இன்றைக்கி மக்கள் கூட நீங்கள் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது வந்து. ஆனால் இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விஜய் பண்ணியிருக்காரு. காலதம்பமாக பண்ணாரா அல்லது இதுவாக பண்ணாரா தாண்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு வந்து. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தருமபுரியில் பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து ஒரு மீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சேலத்தில் 13ஆம் தேதிக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது 8ஆம் தேதி முடிச்சுட்டு 13ஆ சார்? இல்லை 8 வந்து உறுதி செய்யப்படல. நீங்கள் அது வெறும் பேச்சுவார்த்தையாக தான் இருந்தது. 8 போய் யாரும் பர்மிஷன், அதாவது தருமபுரிக்கு யாரும் போய் பர்மிஷன் கேட்டதாகவோ இது பண்ண, தருமபுரியில் இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு தருமபுரியில் ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது ஏன் சேலத்துலேருந்து பண்ணிடலாம், நம்ம வரலாம். நான் முக்கியமாக சேலத்தில் இன்றைக்கி போய் மாவட்ட தாவேக்க நிர்வாகி அதுக்கான மனுவை வந்து காவல்துறையிடம் கொடுத்துருக்காரு. அதனால் சேலத்தில் அந்த மாநாடு இருக்கும், மாநாடு மக்கள் சந்திப்பு, விஜயோட பிரச்சாரம், மறுபடியும் அந்த ரொட்டீனாக அதை ஆரம்பிக்க போகிறார். அந்த 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 அனுமதி எப்படி இருக்கும்? கடுமையான நிபந்தனைகளோடு இருக்குமா, இல்லை அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? இனி அந்த பிரச்சார பயணம் தொடருமா? தொடர்ந்து தான் ஆகணும். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் சேலத்தில் அது கிடைச்சிடும்னு நான் நம்புகிறேன். நான் சரி, இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்து டிஎம்கேவுக்கா இல்லை டிவிகேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஊசலில் விட்டுருக்காங்க. அது காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கொஞ்சமாவது? காங்கிரஸில் வந்து 2 விதமாக உள்ள உட்கட்சி இதுவும் நடந்துக்கிட்டு. ஏன்னா இன்னும் வந்து திமுக கூட அந்த தொகுதி பங்கீடு சம்மந்தமான உடன்படிக்கை அவங்களுக்கு இன்னும் முழுமையாக ரெடி ஆகலை. தொகுதி அதிகமாக கேட்குறாங்க, நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்போது அதில் தமிழக காங்கிரஸில் ஒரு பிரிவினர் வந்து ஏன் தாவேகா கூட நம்ம கூட்டணி வச்சுக்கூடாது, இந்த எலெக்ஷனோட மட்டும் கிடையாது வந்து, இனி வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு வந்து நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாமளும் வந்து மாநில அளவில் கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம சார்ந்து தானே இருக்கிறோம். நமக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்கிறதுன்ற ஒரு பலம் இருக்குது வந்து. அதனால் ஏன் நம்ம வந்து தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் போயிட்டுருக்கு. அது எப்போவுமே டெல்லி தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வந்து தெரியும். இன்னும் கிட்ட பிரவீன் சக்கரவர்த்தி அவர் உண்மையிலே தாவேக்காவில் இருக்காரா காங்கிரஸில் இருக்காரான்னு தெரியல வந்து. ஏன்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க தாவேக்கா வீட்டில் ஒரு விஜய் ஓட்டு இருக்குதுன்னு வேற அவர் பேசிட்டு இருக்கார் வந்து. ஆனால் காங்கிரஸுக்கு
தவேகாவுடன் ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு சாரர் வந்து பெரும்பான்மையானவர்களாக தான் இருப்பாங்க, ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. அது இனி வரப்போகிறது தான் என்னன்னு தெரியும். சரி, யாரு கூடயும் இன்னும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாத ஒரு கட்சி வந்து தேமுதிக. அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி டிவிகே கூட இணைந்தால் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஆனால் இன்னும் அந்த தாமதத்திற்கு என்ன காரணம், இல்லை அவங்க இணையராத ஐடியாவில் இருக்காங்களா இல்லையான்றதே தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க யார் டிவிகே தேமுதிக வராங்களா, அல்லது வந்து டாக்டர் ராமதாஸ் வராரா, அல்லது வந்து இவங்க காங்கிரஸ் வராங்களா, அதை தாண்டி வந்து டிவிகே ஒரு முடிவோடு இருக்காங்க. நாங்கள் யாருக்கிட்டையும் போலைங்க, நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், இப்போவும் தனியாக தான் நிற்கிறோம். அதில் வந்து எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் அதில் வந்து ஏற்றுக்கிட்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உடன்படாமல் போக மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் வாங்க கூட்டணிக்கு. ஏன்னா இவங்க வந்து யாரு கூடயும் போகிற மாதிரி இல்லை, கூட்டணிக்கு வாங்கன்னு. அதனால் அவங்க தான் முடிவு பண்ணாது வந்து ஒரு தேமுதிகவோ அல்லது மருத்துவர் ராமதாஸோ அல்லது காங்கிரஸோ இவங்கள தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். சார், ஜனநாயகன் படம் வந்து எதுவுமே இல்லாமல் அதை அப்படியே மறந்துட்டாங்களா சார் அதை பற்றி? ஏன்னா கேஸும் வரல, இவங்களும் எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல, அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா சார்? பிப்ரவரி மிட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது என்னென்னு நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா, சென்சாரில் அவங்க கொடுத்துருக்கிற கட்டு மியூட்டும் அதுக்கு வந்து வினோத்து உடன்படலையா. டோட்டலாக அந்த படமே கொலாப்ஸ் ஆகிடும். அவங்க அதையெல்லாம் வச்சு இதெல்லாம் தூக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி தான் போயிட்டுருக்கு. கூடுமான வரைக்கும் நம்ம வந்து ஃபைட் பண்ணி பார்ப்போம், நீதிமன்றத்தை ஃபைட் பண்ணி பார்ப்போம். ரைட்டு, ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் வரலன்னா கூட எலெக்ஷன் அப்போ கூட வரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்துட்டுக்கிறாங்க. நீ விஜய் அதை பற்றி ஒன்றும் பேசலாது, திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்குறாரு, அரசியலாக பார்க்குறாரு. அதனால் இந்த கண்டென்ட் இவ்வளோ ரிவைசிங் கமிட்டி போகும்பொழுது அதை மியூட்டு கட்டு வந்து கிட்டத்தட்ட குத்து போராட்டம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது சரியாக இருக்கும். ஒரு படைப்பாளியுடைய வேதனை தான் அது. நம்ம சொல்ல நினச்சது 100% திரையில் வரணும் தான் எல்லா படைப்பாளிக்கும் உண்டு. எழுதின கதை வந்து ஒரு மாத இதழ்லையோ வார இதழ்லையோ எதுவுமே ரீஎடிட் பண்ணாமல் வரணும் தான் ஒரு கதாசிரியருடைய விருப்பமாக இருக்கும். அந்த பெரிய கதாசிரியர் தான் கை வைக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதே போல் தான் படைப்பாளிக்கான சுதந்திரமும் கூட வந்து நிறைய பேர் குரல் கொடுக்கறது சென்சார் போர்டு மேலே என்னென்னா, இது படைப்பாளியுடைய சுதந்திரத்தில் நீங்கள் கை வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப போட்டு இதில் வந்து இறங்கிலாம் போக தேவையில்ல, வருத்தம் பார்த்துப்போம், எப்போ வந்தாலும் இந்த படம் ஓடும் அப்படின்னு மிக திடமாக மிக நம்பிக்கையாக இருக்கிறார்கள் அவங்க. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து பரப்புரை பண்ண மாட்டேன், அவர் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் பரப்புரைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஒரு சாரர் வந்து அவருக்கு வந்து அவர் அவ்வளோ பெரிய தலைவர், ஆனால் அவருக்கு வந்து 6 தொகுதி மட்டும்தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் அவர் வந்து போகலை. இப்போ என்ன ஒரு டாக் போயிட்டுருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து டிவிக்கில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்துச்சு. இது காளியம்மாள் டிவிக்கில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஓடிச்சு, அதே மாதிரியான ஒரு நியூஸாக இருக்குமா? இல்லை கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு டாக் தான். அதே வேளையில் வந்து அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். வந்து நம்ம இன்றைக்கி படிக்கிறது வேறு செய்தியாக இருக்கும், நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது இன்னொரு செய்தியாக இருக்கும், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆகிடும். இந்த 2 மாதத்தில் நீங்கள் பாருங்கள், அரசியலில் பல திருப்பங்கள், பல பரபரப்புகள், இதுக்கு பஞ்சமே இருக்காது. அண்ணாமலை உண்மையிலே வந்து ஒரு தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்து ஒரு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி நாயகனாங்களோட அவரை வந்து கருதப்பட்டேன். காரணம் என்னென்னா, அவர் கொடுத்த ஸ்பீச்சு, சில விஷயங்கள் வந்து டேரிங்காக பேசுனது வந்து, இதெல்லாம் ஏங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, மற்ற கட்சிகள்லாம் பேச நினச்ச போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் அரசியலுக்காக தான் இப்போ விஜய் சொல்கிற மாதிரி தான் நான் உச்ச நட்சத்திரமாக இருந்து நான் ஒன்றும் காசு சம்பாதிக்க வரல அப்படின்னு அண்ணாமலையும் அதை தான் வந்து பல இடங்களில் வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு மக்கள் சேவை ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். மீடியா முன்னாடியே ஒரு காரசாரமாக பேசுறது இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்குது. இளைஞர்களுக்கு ஒரு பிடிச்சமான இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு செல்வாக்கு இருக்கோ, இப்போ சீமான் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்புறம் அவருக்கு மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலையை டம்மி பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரியான விஷயம்லாம் வந்தது. இப்போ 6 தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க அப்படின்பொழுது அது உண்மையிலேயே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அது இங்கே தமிழக பாஜகவை கொண்டு வந்து சேர்த்தது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்கு வந்து இருந்தது. அது அப்படி வெளியே வந்து பூம்னு காட்டினது வந்து அவருக்கு பங்கு உண்டு. அது உண்மையிலே அந்த அதிருப்தியில் தான் எங்களுக்கு தந்தையார் உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் இது பண்ண முடியும், கடுமையான அதிருப்தி தான், அது நல்லாவே தெரியுது. ஒருவேளை அவர் தாவேக்காக்குள்ளே வந்தால் தாவேக்காவிற்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு மாற்று கருத்துக்கிட்டு வரப்போகிறார், வருவார் அப்படின்ற மாதிரியான வதந்தி தான் போயிட்டு இருக்கு. வந்து ஒன்றும் உறுதியாக இல்லை. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.